ஆலியா பெயிண்டிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஆலியா பெயிண்டிங் கிளாஸ்க்கு போனப்போ அங்க அந்த பெயிண்டிங் டீச்சர் நின்னு 4 பேரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. என் பெயிண்ட் பிரஷ்ல க்ளூ போட்டது யாரு எனக்கு தெரிஞ்சாகணும். நேகா சொல்றாங்க, மேம் நான் பண்ணல, நான் என்னோட கேன்வாஸ்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரமன் சொல்றாரு, நான் என்னோட பிரஷ்ஷை சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மோகன் சொல்றாரு, மேம் நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், நான் எதுவும் பண்ணல. அமன் சொல்றாரு, மேம் நான் கிளாஸுக்கே லேட்டா தான் வந்தேன், நான் எதுவுமே பண்ணல. ஆலியா இவங்க 4 பேரும் சொன்னதை கேட்டு உடனே தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க 4 பேர்ல யார் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? நாலு பேரையும் கவனமா பாருங்க. அமனோட பென் பாக்கெட்ல க்ளூ இருக்கு. அப்படின்னா அமன் தான் டீச்சரோட பிரஷ்ல க்ளூவை ஒட்ட வச்சிருக்கணும். டீச்சர் அமனுக்கு பிராங்க் பண்ணதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா ஆலியா கரெக்டா அப்சர்வ் பண்ணிட்டாங்க. டீச்சர் ஆலியாவை இன்னொரு கிளாஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங் இருந்தது. வாவ், இது ஒரு மாஸ்டர் பீஸ். இந்த பெயிண்டிங்க யாரு பண்ணது? அமித் சொல்றாரு, இத நான் தான் பண்ண மேம். இந்த பெயிண்டிங்க பண்ண நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். பூஜா சொல்றாங்க, இல்ல இத நான் தான் பண்ணேன். அமித் தான் போய் சொல்றாரு. சோனம் சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த பெயிண்டிங்க நான் தான் பண்ணேன். இவங்க 2 பேர் தான் போய் சொல்றாங்க. இப்போ இந்த பெயிண்டிங்க யார் பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டீச்சர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆலியா 3 பேரையும் அப்சர்வ் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? ஆலியா முதல்ல பெயிண்டிங்க பாக்குறாங்க. அப்புறம் 3 பேரோட கலர் பேலட்டை பாக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது இந்த பெயிண்டிங்க பூஜா தான் பண்ணதுன்னு. ஏன்னா பூஜாவோட பேலட்ல இருக்கிற கலர்ஸ் இந்த பெயிண்டிங்ல இருக்கிற கலர்ஸோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா பூஜா தான் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. ஆலியா கிளாஸை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போறதுக்காக கார் கிட்ட போறாங்க. அப்ப பாக்கும்போது யாரோ அவங்களோட கார்ல பெயிண்டிங்க பண்ணிருந்தாங்க. அட, என்னோட காரை இப்படி அசிங்கப்படுத்தி வச்சது யாரு? ஆலியா அங்க இருக்கிற கார்ட் கிட்ட கேக்குறாங்க. என்னோட கார் கிட்ட யாராவது வந்ததை நீங்க பாத்தீங்களா சார்? யார் இத பெயிண்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? இல்ல, யாரும் பெயிண்ட் பண்ணத நான் பார்க்கல. ஆனா உங்களோட கார் கிட்ட 4 பேர் வந்திருந்தாங்க. ஆலியா அவங்க 4 பேரையுமே வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் யார் பெயிண்ட் பண்ணிருப்பாங்கன்னு ஆலியா கண்டுபிடிக்கிறாங்க. ரோகன், சூரஜ், நியா, அப்புறம் பாபி. இவங்க 4 பேரும் இங்க தான் இருக்காங்க. லாஜிக்கல் ஆர்மி, இந்த 4 பேர்ல யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆலியா அவங்க எல்லாரோட ஷூவையும் பாக்குறாங்க. எல்லாரோட ஷூலையுமே கலர் இருந்தது. ஆனா ஆலியாவோட காரை பெயிண்ட் பண்ணியிருந்த அந்த கலர் வெறும் ரோகனோட ஷூல மட்டும் தான் இருந்தது. அப்படின்னா ரோகன் தான் ஆலியாவோட காரை பெயிண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஆலியா ரோகனையே அவங்களோட காரை கிளீன் பண்ண வைக்கிறாங்க. ஆலியாவோட ஷார்ப் மைண்டுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடலாம்ல. யஷ் ஒரு கடைக்கு போறாரு. ஏன்னா அந்த கடையில ஒரு பேய் இருந்து அது கஸ்டமர்ஸை தொல்லை பண்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. யஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு பேயாலையும் தப்பிக்கவே முடியாது. யஷ் பைக்ல அந்த கடைக்கு போறாரு. ஆனா அங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. இங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, இப்போ அந்த பேய் எங்க ஒளிஞ்சிருக்கும்? லாஜிக்கல் ஆர்மி, இந்த சீனை நல்லா கவனமா அப்சர்வ் பண்ணி அந்த பேய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்லா கவனமா பாருங்க. யஷ் எல்லாரையுமே நல்லா கவனிக்கிறாரு. எல்லாரோட கையிலயுமே ஏதோ ஒரு பொருள் இருந்தது. மிரருக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற இந்த பொண்ணை பாருங்க. இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அந்த மிரர்ல ஒரு பேய் மாதிரி தெரியுது. அப்படின்னா கோஸ்ட் மிரருக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா? யஷ் அவரோட ஆலியா ஒரு பிரின்ஸோட பார்ட்டிக்கு போறாங்க. அங்க எல்லாருமே பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு பிரின்ஸ் சொல்றாரு, திருட்டு நடந்துருச்சு. திருட்டு? என்ன திருட்டு போச்சு? எங்க ஹிஸ்டாரிக்கல் கிரவுன் தான். நாங்க வச்சிருந்த இடத்துல அது இல்ல. யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பேர் இந்த கிரவுன் கிட்ட வந்ததை நான் பார்த்தேன். ஆலியா அவங்க 3 பேரையும் வர வச்சு அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப ஆரவ் சொல்றாரு, நான் என்னோட போர்ட்ரேட்டை பண்ண சொல்லியிருந்தேன், இங்க பாருங்க. ரவி சொல்றாரு, நான் குதிரைகள்லாம் இருக்கிற இடத்துக்கு போனேன். பட்டாசு வெடிச்சதால அதுங்களா ரொம்பவே பயந்து போச்சுங்க. காஜல் சொல்றாங்க, நான் நாள் முழுக்க பார்ட்டில தான் இருந்தேன், இங்க பாருங்க செல்ஃபி. ஆலியா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இதுல யார் போய் சொல்றாங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? ஆலியா ஆரோவோட போர்ட்ரேட்டை பார்க்கும்போது அதுல பேக்ரவுண்ட் நார்மலா இருந்தது. ஆனா இன்னைக்கு பிரின்ஸோட வீட்டுல தானே பார்ட்டி நடக்குது. அப்போ பார்ட்டி நடக்கிற விஷயமும் இதுல வந்திருக்கணும்ல. இதை பார்க்க அவரோட வீட்டில் எடுத்த நார்மல் போர்ட்ரேட் மாதிரி இருக்கு. பின்னாடி பாருங்க, அவரோட ஒரு போட்டோவும் இருக்கு. ஆலியா ஆரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவர்கிட்ட இருந்த கிரவுனும் கிடைச்சிருது. வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். மேகுலுக்கு ராபின் கிட்ட இருந்து கால் வருது. அவர் சொல்றாரு, பக்கத்து வீட்டுல இருந்த கவிதான்னு ஒருத்தங்க காணாம போனதா அவர் சொல்றாரு. மேகுல் உடனே அந்த லொகேஷனுக்கு போறாரு. அப்புறம் ராபின் கிட்ட விசாரிக்கும் போது, கவிதா மிஸ் ஆன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? சார், நான் அப்போதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். அப்ப கவிதாவோட ஹஸ்பண்ட் தீபக் எங்கிட்ட வந்து அவரோட ஒய்ஃப் கவிதா மிஸ் ஆனதா எங்கிட்ட வந்து சொன்னாரு.
ஆமா சார், நான் காலையில ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது கவிதா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நான் சாயந்தரம் 7 மணிக்கு ஆபீஸ்லாம் முடிச்சிட்டு வரும்போது காலையில கவிதா வச்சிட்டு இருந்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே தான் இருந்தது. மேகுல் அந்த வீட்டை நல்லா அப்சர்வ் பண்றாரு. அப்போ அவருக்கு புரிய வருது கவிதாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க, அவங்க மிஸ் ஆகலன்னு. இதுல தீபக்கும் இன்வால்வ் தெரிய வருது. ஏன் லாஜிக்கல் ஆர்மி, அவங்களோட ஹஸ்பண்ட் தீபாவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு மேகுலுக்கு எப்படி தெரிய வந்தது? மேகுல் அவங்க 2 பேரும் சொன்னதை கேட்டு டேபிள் மேல வச்சிருந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பார்க்கறாரு. அது பார்க்க ரொம்ப சூடா இருந்தது. அதுல இருந்து புகையும் வந்துட்டு இருந்தது. அப்படின்னா தீபக் இப்போதான் சமைச்ச அந்த சாப்பாடை டேபிள் மேல வச்சிருக்கணும், அப்போதான் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு. ஆனா மேகுலோட ஷார்ப் மைண்டால அவரை பிடிச்சிடறாரு. அப்புறம் மேகுல் அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்புறம் கவிதா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். ஆலியா வின்டர் ஹாலிடேஸ்ல சுத்தி பார்க்கறதுக்காக சிம்லாவுக்கு போறாங்க. அங்க ரொம்ப அதிகமா ஸ்னோஃபால் இருந்தது. சண்டே ஆஃப்டர்நூன் ஆலியா ஸ்னோவால விளையாடிட்டு இருக்கும்போது, வாவ், இது எவ்வளவு அழகா இருக்கு. ஹாலிடேஸ்னா இப்படி தான் இருக்கணும். அப்ப திடீர்னு ஸ்னோ டெட் பாடி. ஆலியா மிஸ்டர் ஆரோவோட வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேலைக்காரர் சொல்றாரு, நான் வெளியே கார்டன்ல பூக்கள் மேல இருக்கிற ஸ்னோவெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் மேடம், எனக்கு எதுவும் தெரியாது மேடம். குக் சொல்றாரு, நான் கிச்சன்ல இருந்த மேடம், எல்லாருக்காகவும் பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கிதா சொல்றாங்க, நான் என்னோட ரூம்ல டிவி பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. வேலைக்காரங்க சொல்றாங்க, நான் எல்லாரோட ரூமையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. அம்ருதா சொல்றாங்க, நான் ஹால்ல உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆலியாவுக்கு இவங்க சொல்றதெல்லாம் கேட்ட உடனே புரிஞ்சிருது. இவங்களை கொன்னது ஒருத்தங்க கிடையாது, 2 பேர்னு. ஆனா எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? ஆலியா எல்லாரும் சொன்னதும் கேட்ட உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது கில்லர் குக் அப்புறம் அங்கிதான்னு. ஏன்னா மத்தியான நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட யார் பண்ணுவாங்க, அதை யார் சாப்பிடுவாங்க? ஆலியா அவங்க 2 பேரையும் ஆரவ கொன்னதுக்காக பிடிச்சிடுறாங்க. வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். ஆலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு போறாங்க. எல்லாரும் சன்பாத் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஆலியாவோட ஃப்ரெண்ட் நோகா சொல்றாங்க, என்னோட டைமண்ட் பிரேஸ்லெட்ட காணோம். அட, இது எப்படி சாத்தியம்? நாம ரொம்ப நேரமா இங்க தானே இருக்கோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சன்பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரேஸ்லெட்டை கழட்டி இங்க தான் வச்சிருந்தேன், ஆனா இப்போ அது காணுமே. ஆலியா அக்கம் பக்கத்துல நல்லா சுத்தி பாக்குறாங்க. அங்க 4 பேர் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஆலியா அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க இருந்த பிரேஸ்லெட் தேடினதை நீங்க யாராவது பாத்தீங்களா? ஃபிஷர்மேன் சொல்றாரு, எனக்கு எதுவும் தெரியாது, நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ரவி சொல்றாரு, நான் தண்ணியில விளையாடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. சாகர் சொல்றாரு, நான் நேச்சரோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் வேற எதுவும் பார்க்கல. காஜல் சொல்றாங்க, நான் தண்ணியில வாக் பண்ணிட்டு இருந்தேன், நான் எதுவுமே பார்க்கல. இவங்க 4 பேர் சொன்னதை கேட்டு கிரைம் லொகேஷனை நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஆலியாவுக்கு தெரிஞ்சிருது யார் போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? ஆலியா பாக்குறாங்க, பீச் கிட்ட யாரோட ஃபுட் பிரிண்ட்ஸுமே இல்ல. அப்புறம் பிரேஸ்லெட் வச்சிட்டு இருந்த அந்த இடத்துலயுமே எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டும் இல்ல. அப்படின்னா திருடன் தூரத்துல இருந்து தான் திருடி இருக்கணும். அது கண்டிப்பா ஃபிஷர்மேனா தான் இருக்கணும். அவரோட ஃபிஷிங் ராடை வச்சு ஆலியாவுக்கு இது தெரிஞ்சிருது. அப்புறம் அவரை பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட இருந்த பிரேஸ்லெட்டும் கிடைச்சிருது. வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். மேகுலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு வண்டியில இல்லீகல் பொருளை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. மேகுல் உடனே ஒரு செக் பாயிண்ட்டுக்கு போறாரு. அங்க மேகுலுக்கு 3 வண்டிகள் மேல சந்தேகம் வருது. இந்த 3 வண்டியில ஒரு வண்டியில தான் இல்லீகல் பொருள் இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி, இந்த 3 வண்டியையும் பார்த்து இதுல இது எதுவா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. மேகுல் 3 வண்டியையும் பார்த்து அதுல அந்த ஆம்புலன்ஸை பிடிக்க சொல்லி சொல்றாரு. ஏன்னா எல்லா ஆம்புலன்ஸ்லயும் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தலைகீழா தான் எழுதிருப்பாங்க. ஏன்னா டிரைவர் மிரர் வழியா அதை பார்க்கும்போது அவருக்கு அது கரெக்டா தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆம்புலன்ஸ்ல எப்போ சைரன் இருக்கும். ஏன்னா அப்பதான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எமர்ஜென்சின்னு நோட்டிஃபை ஆகும். ஆனா அதுல பாருங்க, சைரனே இல்ல. மேகுலும் போலீஸும் அந்த ஆம்புலன்ஸை செக் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த பொருளும் ஓ நோ, ஆலியாவோட முடிய வெட்டிட்டாங்க. ஆனா இது ஆலியாவுக்கு யார் பண்ணிருப்பா? இந்த சீனை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா? ஆதியோட பாக்கெட்ல தான் கத்திரிக்கோள் இருக்கு. அவர் சும்மா விளையாட தான் இப்படி பண்ணிருக்கணும். ஆலியா கோவப்பட்டு தண்ணியை எடுத்து ஆதி மேல வீசுறாங்க. தண்ணி கிளாஸ்ல பட்டு மறுபடியும் ஆலியா மேலே விழுது. திடீர்னு ஆலியா தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. இது வரைக்கும் ஆலியா கனவு தான் கண்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்காக சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.